உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு மங்கள பொருளே மாந்தருள் அருளா மாந்தரிலே வருக, உந்தன் மலரடி பாதம் தேடி நின்றோ பாலிலமே வருக. பரமன் செல்வர் பருதுயரெண்ணி படைக்கலமாய் வருக. வாழ்க வாழ்க வருகை தந்த ஆயரை நீர் வாழ்க, வாழ்க வாழ்க வருகை தந்த ஆயரை நீர் வாழ்க. ஒளிமயமாதரும் நூறும் வாழ வேண்டி ஆயர் வரவேற்போம், ஒளிமயமான கதிர்வீசி ஆயரை வரவேற்போம். இந்த நகரும் ஊரும் வாழ வேண்டி ஆயரை வரவேற்போம். திங்களின் முகமே திருவருள் அறமே திருவுள்ளமே வருக,
உந்தன் பெருவழி வீதி தேசமெங்கும் திருவருளை தருக திருமாறல் போற்றும் தேனருள் ஊற்றும் திரவியமே வருக வாழ்க வாழ்க வருகை தந்த ஆயரை நீர் வாழ்க 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 வருகை தந்த ஆயரை நீர் வாழ்க ஒளிமயமான கருவீசி ஆயரை வரவேற்போ இந்த நகரும் ஊரும் வாழ வேண்டி ஆயரை வரவேற்போ ஒளிமயமான கருவீசி ஆயரை வரவேற்போ இந்த நகரும் ஊரும் வாழ வேண்டி ஆயரை வரவேற்போ தருதான் திருதான் தை என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே தந்தைதானே நம்புக எம்பெருமானே சூவை என்னாலும் கொத்தி என் தந்தை பங்கு தந்தை நான் கொண்ட நாணயம் நாட்டிலும் நெஞ்சில் நிறைவாயிருத்திய எம் தந்தை பங்கு தந்தை எம் ஞான தந்தை தூய உள்ள தந்தை எம் வெள்ளை நகர் தந்தை தானே தகுதா தீவுதா தை என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே
நமக்கு கல்வெட்டானது திறந்து வைக்கப்படுகிறது. கல்வெட்டு திறந்த பிறகு ஆயர் அவர்கள் புதிய பங்குதலை திறந்து வைப்பார்கள். அதன் பிறகு பங்குதல் நிலத்தில் குறைத்து ஜபம் சொல்லி வைப்பார்கள். இப்பொழுது கல்வெட்டானது திறக்கப்படுகிறது. அனைவரும் கை தட்டுவோம். இறைவா, அனைத்தையும் படைத்தாலும் வல்லமையுடையவர் நீரே. நீர் என்றென்றும் எல்லாராலும் போற்றப்படுவீராக. உமது கருணையால் இந்த குரு இல்லத்தை நீர் இந்த மக்களுக்கு உரியதாக மாற்றியிருக்கிறீர். உமது அமைதியும் அருளும் இந்த குடும்பத்திலும் இந்த பங்கிலும் என்றும் தங்க வேண்டும் என்றும் இந்த வீட்டார் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்றும் உண்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல இல்லத்தை கட்டி பிடிக்க உதவிய நன்கொடையாளர்கள் அவர்களையும் நாங்கள் மிகுந்த ஆஞ்சையோடு நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் ஊரில் நல்லவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு நினைத்து பார்க்கிறோம். இந்த அருமையான கட்டிடம் ஒரு குருவானவர் தங்குவதற்கு மட்டுமல்ல, குரு மக்களுடைய அனைத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாருமே இங்கேதான் இருக்கும். எனவே மக்கள் இங்கு வந்து போய் அவர்களுடைய அன்பையும் அருளையும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு இடமாக, இங்கு வருகிறவர்கள் அமைதியையும் ஆசிரியையும் பெற்றுத்தரும் ஒரு இடமாக இது மாற அருள் புரியும். ஆண்டவரே, இதை கட்டிப்பிடிப்பவர்கள் மகிழ்ச்சியோடு கட்டிப்பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். இந்த மக்களுக்காக இந்த இல்லத்தை நாங்கள் கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்றோம். இங்கு வசிக்கின்ற குருக்களையும் இங்கு வந்து போகின்ற அனைத்து மக்களையும் நீர் அன்போடு ஆசீர்வதித்து அருளும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அமரதாஸ் அவர்கள் இப்பொழுது ஏற்றுள்ளார்கள். நம்முடைய ஊழல் அவர்கள்
அந்த மக்களை அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது வெளியே டிஃபனானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டிஃபன் அருந்திவிட்டு ஜபமாலையும் மாதா பிரார்த்தனையும் நடைபெறும். அதன் பிறகு ஆயர் தலைமையில் திருப்பலி நடைபெறும். ஆகவே மக்கள் அனைவரும் உங்களுக்கு வெளியே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறுத்தை அருந்திவிட்டு ஆலயத்திற்கு செல்லும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க.
குடும்பங்கள் இணைந்து கடவுளுடைய புகழ் பாடுவோம், குடும்பமாய் ஆண்டவருடைய அருள் ஏற்றுவோம் என்று இந்த திருப்பலியில் பாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அன்போடும் அருளோடும் ஒப்புக் கொடுத்து நம்முடைய ஊரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி நம்முடைய குடும்பங்களையும் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் எதிர்காலத்தில் திருச்சபையின் தூண்களாக்கும் நம்முடைய ஊரின் பெருமையாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். திருப்பலியை அன்போடு ஒப்புக் கொடுக்க இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நுழைய அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதிசயங்களை அளித்தரும் தூய நல்ல ஆலோசனை மாத ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் மேதக ஆயர் ஸ்டீபன் அவர்களையும் அனைத்து குருக்களையும் அருட்கன்னியர்களையும் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்முடைய தாய் திரு அவையானது மூவரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. மூவரு இறைவனின் பிரசன்னம் படைப்பின் தொடக்கம் முதலே வல்லமையாய் செயல்பட்டு வருகிறது. இப்பெருவிழா நமக்கு உறவின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் வெளிக்காட்டுகிறது. உலக காரியங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உறவை வளர்ப்பதற்கு கொடுக்க மறந்து விடுகிறோம். இறைவனோடு உள்ள உறவை, பங்கு இறை சமூகத்தோடு உள்ள உறவை, குடும்பத்தோடு உள்ள உறவை புதுப்பிப்போம். பங்கு இறை சமூகமாய் ஒரே குடும்பமாய் இணைந்து கல்வாரி பலியில் ஆயரோடு இணைந்து பக்தியுடன் பயணிப்போம். பெற்றிருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய அருள் வரங்களை இறைஞ்சுவோம். நாம் வெளியில் செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுதும் இந்த தெய்வ பராமரிப்பு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டி அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்
வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயணத்தின் போது என் மக்களே என்று தாம் அழைத்த இஸ்ரேல் மக்களை இறைவன் மோசேயின் தலைமையில் எகிப்து நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வாக்களிக்கப்பட்ட வளமான பூமியில் வழிநடத்துகையில் ஏற்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றை பற்றிய செய்தியை நாம் இப்போது செவிகொடுக்க இருக்கிறோம். இறைவன் எத்தகைய மாட்சிமிக்கவர் என்பதையும் இறைவனால் தலைமை பொறுப்பிற்கு தெரிவு செய்யப்பட்ட மோசேயின் பண்பு நலன்களை எத்தனை சிறப்பானவை என்பதையும் கவனமுடன் வாசிக்க கேட்கிறோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை வார்த்தைகள் 4 முதல் 6, 8 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றாள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கொரிந்து நகர மக்களின் வாழ்க்கை நெறிப்படுத்தப்பட திருத்தூதர் பவுல் அறிவுரைகள் வழங்குவதையும், அன்பு மேலோங்கி அவர் வழங்கும் வாழ்த்துறையையும் எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. வாசிக்கப்படும் வசனங்கள் 11 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 3 இறைமொழிகள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய பங்கு தந்தை அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை தந்தை, பொருளாளர் தந்தை மற்றும் உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபித்து அருள் வளங்களை உங்கள் மீது ஆண்டவர் பொழிய வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் எல்லோரும் பெயராலும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு அருமையான நாள், இறைவன் நமக்காக படைத்த நன்னாள் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய குரு இல்லத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்தோம். நீங்கள் எல்லோரும் அங்கே வந்திருந்தீர்கள். உங்களுடைய பிரசன்னம் மிகவும் வியப்புக்குரியதாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் அதில் பங்கு பெற்று ஆண்டவருக்கு அந்த குரு இல்லத்தை அர்ப்பணித்தீர்கள். குரு வாழும் இல்லம் என்றாலும் அந்த குரு நம் அனைவருக்கும் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரதிநிதி நம்முடைய பிரதிநிதி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நமக்கு சொல்லுவார். நாம் எப்படி வேதனைப்படுகிறோமோ அந்த வேதனைகளை எல்லாம் குருவானவர் என்ன செய்வார்? திருப்பலியின் வழியாக ஆண்டவருக்கு சொல்வார். மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக இன்றைக்கு முதல் வாசகத்தில் கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஆமாம். எந்த எந்த புக்கில் புத்தகத்தில் இருந்து அந்த வாசகம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கைதட்டுங்க. அருமையான ஒரு பதில். விடுதலை நூல், விடுதலை பயணம், அதிலிருந்து எடுக்கப்பட்டது. 34வது அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருப்பது இதுதான். ஆண்டவர் மோயிசன் முன்னால கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது அவர் பின்புறத்தைத்தான் பார்க்க முடியும், முன்புறத்தை பார்க்க முடியாது. கடவுளுடைய முகத்தை பார்த்தால் ஒரு மனிதனும் இங்கே வாழ முடியாது. முகத்தை, அந்த தரிசனத்தை, அந்த காணும் பேரு நாம் இறந்த பிறகுதான் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். வாழும் பொழுது அது மிக மிக கடினம். ஆண்டவர் அருமையாக இருக்கிறார். அவருக்கு உடல் கிடையாது, கண்கள் எலும்புகள் எல்லாம் கிடையாது இல்லையா?
அதனால தான் அவர் எங்குமே இருக்கிறார். அந்த கடவுள் மோசேக்கு தன்னை காண்பிக்கின்ற பொழுது அவர் முழந்தாளிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நீங்க உண்மை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வணங்குனீங்க. ஞாபகம் இருக்கா? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று சொல்லும் பொழுது உண்மை வணங்குகின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம். நாம் ஆராதிக்கும் பொழுது எல்லாருமே ஆராதனை செலுத்தீங்க. அது ஒரு அற்புதமான செயல். இயேசுவினுடைய பெயர் வரும் பொழுது தான் எல்லாரும் தலை வணங்குவாங்க. நீங்க இந்த வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது நீங்கள் தலை வணங்குறீங்க. உங்களுடைய பக்தியை நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது மோசே ஆண்டவருக்கு முன்னால் தலை வணங்கி இரக்கம் உடையவர், கருணை உடையவர், நீடித்த அன்பு உடையவர், எப்பொழுதுமே தீர்ப்பிடாதவர், நம்ம எல்லாம் அரவணைக்கக்கூடியவர் என்று அவர் பாடுகிறார். பாடுவிட்டு தண்டனை தீர்ப்பே இவர் கொடுக்க மாட்டார், நம் மீது இரக்கமுடையவராக இருப்பார், கருணையும் அன்பும் பொங்கி வழியும் அப்படி என்று சொல்லி நீடித்த காலமும் நம்மை மன்னித்துக் கொண்டே இருப்பார் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜெபம் சொல்லுகிறார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் மக்களின் பாவங்களை நீர் பெரிதாக கண்டுகொள்ளாதே, அதை மன்னித்து விடும். ஏனென்றால் நீர் இரக்கமிக்கவர், கருணை உள்ளவர். உன் மக்கள் உனக்கு முன்னால் தப்பு பண்ணிட்டாங்க, உண்மைதான், ஆனால் தண்டனை கொடுக்காதீர். இந்த வாய்ப்பை அவர் நன்றாக பயன்படுத்தி விட்டார். ஏனென்றால் கடவுள் இரக்கமுடையவர், கருணையுடையவர், அன்புடையவர், நீடித்த காலமும் எப்பொழுதுமே அவர் மன்னித்துக் கொண்டிருப்பவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி கடவுளை மயக்கி விட்டார். ஒரு முறை என்ன ஆனது தெரியுமா? அந்த கடவுளுக்கே கோபம் வந்து விட்டது. மோசே பக்கத்தில் இருக்கிறார், என்ன விடு, நான் இந்த பயிர்களை எல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ட்டு அவர் கோப வரியில் வர்றார். இவன் எல்லாரையும் நான் கொன்று குவிக்க போறேன், முழுவதும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே என்ன சொல்றாரு? இந்த மக்களை நீர் ஏன் அழிக்க போறீங்க? என்ன அழிச்ச போதுமே அப்படின்றாரு. ஒண்ணு, அதுதான் ஒரு உண்மையான பொருள். இந்த மக்களை அழிக்காதையும் என்னை அழித்து விடும். இரண்டாவது என்ன சொல்றாரு? கருணை உள்ள கடவுள் என்று நான் உண்மை கேள்விப்பட்டிருக்கிறேன். எகிப்தில் இருந்து எங்களை மீட்டு வந்தீர், நாங்க பாவம் தான் செய்து விட்டோம், இப்போ நீர் எங்களை அடித்து துன்புறுத்தி எங்களை அழித்து விட்டீர் என்றால் எகிப்தில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க? இதோ பேரருள் மிக்க கடவுளாம், உண்மையான கடவுளாம், கருணை உள்ள கடவுளாம், இவர் யூத மக்களை தந்திரமாக அழைத்து வந்து அந்த வனாந்தரத்தில் அவங்களை கொண்டு விட்டாரு அப்படின்னு எகிப்தியர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உமக்கு கெட்ட பேர் வரும் இல்லையா? அந்த கெட்ட பேர் உமக்கு எதுக்கு? அதனால வேண்டாம், இந்த மக்களை நீர் என்ன செய்யாதையும் தண்டியாதையும் என்று சொல்லி மன்றாடுவார். கடவுளும் அவருக்கு கீழ்ப்படுகிறார். நல்ல மனிதன், நம்பிக்கையுடைய மனிதன் கடவுளிடம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய இதயத்தை ஊடுருவுகிறார். அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை தன்மையப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த இரக்கம் அவனை ஆளுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தால் அவன் மாற்றப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? கடவுளிடமே நீர் இவர்களை அழிக்காதேயும், இவர்களை அழித்து கொண்டு விடாதேயும் என்று சொல்லி மன்றாடுகிறார். கடவுள் அவர்களை அழிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய திருப்பலி. திருப்பலி என்பது ஒரு அன்பின் பலி, கருணையின் பலி. நமக்காக கடவுள் ரத்தம் சிந்தி நம்மை எல்லாம் மீட்ட பலி. அந்த மீட்ட பலியில் நாம் எல்லோரும் அன்போடு பங்கேற்கும் பொழுது கடவுள் கருணையுடையவராக, அன்புடையவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை கேட்டீர்களா? அதை நீங்க பாரமா படிக்கணும். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதை என்றுமே மறக்க கூடாது. தன் ஒரே மகனின் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே இந்த உலகிற்காக அளிக்கும் அளவுக்கு கடவுள் அன்பு கூர்ந்தார். நம்ம மீது என்ன அந்த அன்பு கூர்ந்தார் என்றால், நம்ம அனைவரையும் எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்கிறார் என்றால், அதற்காக தன்னுடைய மகனையே சிலுவையில் அவர் சாகடிக்கிறார். அதுதான் கடவுள் அன்பு. அப்போ இன்றைக்கு தந்தை, மகன், தூய ஆவியார் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இதன் பொருள் என்னவென்று நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா, நான் இதை வெளிப்படையாக தெளிவாக உங்களுக்கு விளக்கவும் முடியாது, நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆதி காலத்திலிருந்து இது என்னதுன்னு நானும் இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இதை உள்ளூர இதயத்தில் உள்ள ஆழத்தில் ஸ்பரிசிக்க முடியுமே ஒழிய கடவுள் 3 ஆட்களாக
இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த முடியாது. எனக்கு முன்னால் வாழ்ந்த ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த ஞானிகளில் எல்லாம் மிக பேர் போன ஞானி அகுஸ்தீனார். அவர் ஒரு நாள் கடற்கரை வழியாக போகும் பொழுது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சின்ன பையன் ஒரு நண்டு கொடியில கடல்ல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தான். தம்பி, நீ என்ன செய்துகிட்டு இருக்கிற அப்படின்னு அகுஸ்தீனார் கேட்கிறார். அப்ப அந்த பையன் சொல்றான், கடல் நீரை இந்த தண்ணீரில் சிப்பியில் கொண்டு இந்த நண்டு குழியில் ஊற்றி கடல் நீரை வற்ற வைக்க போகிறேன் என்று சொன்னார். தலையில அடிச்சுக்கிட்டாரு. யாரு? அந்தோனியார். பொடி பையா, கடலை எடுத்து இந்த நண்டு குழியுக்குள்ள வைக்க முடியுமா? அதுவும் சிப்பியில நீ கடல் நீரை எல்லாம் வற்ற வைக்க முடியுமா? முட்டாள்தனமாக பேசுகிறாயே. அந்த சின்ன பையனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. நீ என்னோட முட்டாளா இருக்கிறியா அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை. என்ன, நீ உன்னுடைய மனதில் நினைத்து வைத்திருக்கிறாயே, கடவுள் ஒரே கடவுள், 3 ஆட்கள், எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்க முடியும் என்று நீ சிந்தித்து வருகின்றாயே, அதெல்லாம் உன்னுடைய சிந்தனைக்கு உள்ளாக்க முடியுமா? அதை நீ கண்டுபிடிக்க முடியுமா? அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் புரிந்து கொள்ள முடியுமா? அதை முன்னால் விளக்க முடியுமா? என்னை விட நீ மடையனாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்ன உடனே அகுஸ்தீனாருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அதனாலதான் நம்முடைய திரு சமயத்தில் இருக்கிறது இல்லையா, திரு அவையில் இருக்கின்ற நிறைய காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியாததாக இருக்கிறது. அதெல்லாம் மறைமுகடாக இருக்கும், பரம ரகசியமா இருக்கும். நான் ஒரு சான்றாக சொல்லுகிறேன். இயேசு, அவருக்கு எத்தனை சுவாபம் உண்டு? இயேசுக்கு எத்தனை சுவாபம் உண்டு தெரியாதுல்ல? மனித சுவாபம், தெய்வீக சுவாபம் அப்படி ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவரு கடவுளும் மனிதனும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் எப்படி இருந்தாரு, மனிதன் எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? கஷ்டம். அவர் புதுமை செய்யும் பொழுது கடவுளாக இருந்தார், சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படும் பொழுது அவர் மனிதனாக இருந்தார். அப்படியெல்லாம் போனா தப்பு பண்ணி கொடுவோம். அவர் முழுமையாக மனிதனாகவும் முழு தெய்வமாகவும் இருந்தார். அதை புரிந்து கொள்ள முடியாது நம்மால. அழுவாரு, அவருக்கு பசி எடுக்கும், சாப்பிடுவாரு. கடவுள் நான் சாப்பிட வேண்டிய தேவை இல்லையா? அவருக்கு எல்லாமே இருக்கிறது இல்லையா? ஆமா, அதே போல அவர் மனிதனாக இருக்கிறார். மரியாதைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அம்மா நீங்க சொல்றதை கேளுங்க. அவர் வேலை செஞ்சார், அவர் சம்பாதித்தார். அவர் உங்களை போல என்னோட போல பசி எடுத்தது அவருக்கு. அழுதார். மக்கள் எல்லாம் சாகும் பொழுது அழுதார். நோயாளிகளை பார்த்த பொழுது அப்படியே இரக்கத்தில் அப்படியே அவர் நோய்ந்து போனார். மக்களுடைய அவலங்களை பார்த்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் அவர் மக்கள் வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லாமல் அவர்கள் தவித்த பொழுது அவர் என்ன சொன்னார்? உங்களிடம் ஏதாவது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருக்கா? சீடர்கள் என்ன சொல்றாங்க? என்ன இந்த வனாந்தரத்துல 5000 பேருக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? உங்களால் கொடுக்க முடியும். என்ன அப்போ இருக்கு, எத்தனை மீன் இருக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அவ எல்லாரும் அந்த மனிதர்களை அனுப்பி விடுவதில் தான் கண்ணா இருந்தார்களே ஒழிய சாப்பாடு கொடுக்கறதுல அவங்களுக்கு ஆசையே இல்லை. அந்த 5 அப்பத்தையும் 2 சாப்பிடணும்னு அவங்க ஆசையா இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்ல, நீங்களே அவர்களுக்கு உணவு விடுங்கள். அமர வைத்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிடுறாங்க. எவ்வளவு திருப்தி பார்த்தீங்களா? கடவுள் நம்முடைய சோதனை நேரத்துல, நம்முடைய வறுமை நேரத்துல, பசிய நேரத்துல கண்டிப்பாக நமக்கு உணவளிப்பார். அதனாலதான் நற்கருணையாக அவர் மாறினார். அவர் அப்படிப்பட்ட அருளின் தேவர். அப்போ அவர் தந்தையாக இருக்கிறார். அதன் பிறகு யாரா இருக்கிறார்? தனையனாக இருக்கிறார். அதை தொடர்ந்து ஆவியாக இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடலாமா? தந்தையே இறைவா பாடியவே பாடுங்க. மைந்தனே இயேசுவே வாழியவே, வாழிய வாழி தூய நல்லாவி, அந்த சாயல் என்ன வருங்க? தந்தையே இறைவா வாழியவே, தந்தையே இறைவா வாழியவே, மைந்தனே இயேசுவே வாழியவே, வாழிய வாழி தூய நல்லாவி,
கொண்டாடுகிறோம். மோயிசனிடம் போய் கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று அவரிடம் சொன்னார். அவர் என்ன செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் போய் மோயிசா, கடவுள் 3 ஆட்களாகவும் ஒரே கடவுளாகவும் இருக்கிறார், எனவே அவர் 3 கடவுள் என்று சொன்னால் அவருக்கு ஒண்ணுமே புரியாது. கல்லால் அடித்து என்னை கொன்று போடும். கரெக்ட் தானா? ஏனென்றால் அந்த காலத்துல கடவுளை நிந்தனை செய்கிறவர்களுக்கெல்லாம் கல்லடி போடும், அவங்களையெல்லாம் கொண்டு போடுவாங்க. நிந்தனை செய்கிறதுன்னா ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு, 3 ஆட்களாக இருக்கிறாரு அப்படின்னு நீ எப்படி ஏதாவது சொல்ல போன, இது இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு அவங்கள அடிச்சு கொண்டு போடுவாங்க. இயேசு ஒரு முறை சொன்னார், நான் கடவுளின் மகன் என்று. நீ உன்னையே கடவுளாக்கி கொள்ளுகிறாயா? நீ கடவுளின் மகனா? என்ன செய்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி யூதர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்தாங்க? கல்லெடுத்து எறிந்து அவரை கொல்ல போனாங்க. அவர் மறைந்து போய்விட்டார். பார்த்தீங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரே கடவுள் தான், 3 ஆட்களாக கிடையாது. இயேசுதான் அதை நமக்கு சொல்லுகிறார். நான் மைந்தன், கடவுளுடைய பிள்ளை, அந்த கடவுளுடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது நாம் கடவுளுடைய முகத்தை பார்க்கிறோம். அவருடைய இரக்கத்தை பார்க்கும் பொழுது நாம் கடவுளுடைய இரக்கத்தை பார்க்கிறோம். அந்த இரக்கத்தை நம்முடைய கண்களில் நாம் பாய்ச்சுகின்ற பொழுது ஒருவரிடையே நாம் உறவை பார்க்கிறோம். அந்த இரக்கம் தான் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை உறவை உண்டாக்குகிறது, நம்மை ஒரே குடும்பமாக மாற்றுகிறது. அந்த இரக்கம் நம்மில் இருக்கும்போது பிறனை நாம் மன்னித்து விடுவோம். அவன் தவறு செய்தாலும் அவனை ஆசீர்வதிப்போம், அவனை அரவணைப்போம், அவனுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை கொடுத்து மகிழ்வோம். நாம் மன்னிப்பு கொடுக்காமல் இருந்தால் நம்மிடம் நோய் இருக்கிறது என்று அர்த்தம். மன்னிக்க முடியாதவன், வஞ்சனை வைத்திருக்கிறவன், கேன்சர் நோயை விடவும் கொடிய நோயை வச்சிருக்கிறான். ஆட்கள்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நீ வஞ்சகத்தோடு வாழ்ந்தானா சீக்கிரம் செத்து போயிடு. ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் தொலைக்கணும், அவரை குழி தோண்டணும், அவரை காட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல என்ன அவன் அவமானப்படுத்திட்டான், அவனை சும்மா விட மாட்டேன். அந்த வஞ்சகம் இருந்தால் கடவுளுடைய பிள்ளையே. இயேசுவை பாருங்க, இயேசுவை நம்பி அவரை உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நித்தியத்திற்கு வாழ்ந்தவன், அவனுக்கு தீர்வே இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னது? நீயும் நானும் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய அந்த போதனைகளை, அந்த விழுமியங்களை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் நண்பர்களாக இருப்போம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் உலகுக்கு உப்பா இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், ஒருவரை மன்னியுங்கள், ஜெபியுங்கள், ஆசீர்வதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய போதனை அதுதானே. சின்ன போதனைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்காமல் 1000 முறை நமக்கு கோயிலுக்கு வந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆசீர்வாதம் பெறுகிறோம், திருநூல் வாசிக்கிறோம், திருப்பலி செலுத்துகிறோம். வஞ்சகத்தோடு வந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ முதல்ல போய் உன் சகோதரனோடு ஒப்புரவு செய்து கொள், அதன் பிறகு எனக்கு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். அதுதான் இயேசு. அப்ப 3 கடவுளை வாசிக்கின்ற பொழுது, அவரை தியானிக்கின்ற பொழுது இயேசுவை நாம் தியானிக்கின்றோம். இந்த இயேசுதான் நமக்கு யாரை கொடையாக தந்தார்? தூய ஆவியை கொடையாக தந்தார். தன்னுடைய சீடர்களை பார்க்கும் பொழுது அவங்க மூக்கல அவர் தன்னுடைய திரு ஆவியை ஊதினார். தூய ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். தூய ஆவி அப்ப எதுக்காக இருக்கிறாரு? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நம்முடைய கடவுள்களில் இருந்தும் தம்முடைய அச்சத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் நம்மை விடுவித்து ஆற்றலுடைய வலிமையுடைய சீடர்களாக நம்மை மாற்றி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். அதுதான் தூய ஆவி. தூய ஆவி ஆண்டவரிடமிருந்து வருகின்ற ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி தான் கடவுளையும் மகனையும் 2 பேரையும் இணைக்கக்கூடியவர். நம்ம அனைவரையும் வானகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி அதுதான். அவர் இருக்கிறதுனால்தான் திருப்பலி இருக்கிறது, அவர் இருக்கிறதுனால்தான் திருச்சபை இருக்கிறது, அவர் இருக்கிறதுனால்தான் மன்னிப்பு இருக்கிறது, அவர் இருக்கிறதுனால்தான் ஞானஸ்நானமே இருக்கிறது. நம்ம ஞானஸ்நானத்துல என்னென்ன வார்த்தைகள் சொல்லுகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணியை ஊற்றி, குழந்தைங்க தலையில தண்ணியை ஊற்றி என்ன சொல்லுவாங்க? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உன்னை கழுவுகிறேன். இது நீங்க காலத்துக்கும் மறக்க கூடாது. ஏன்னா நீங்க கூட ஞானஸ்நானம் கொடுக்கலாம்.
உங்க குழந்தைகள் சாவல இருக்கும் பொழுது குழந்தை குழந்தைட்டு வைப்போம், சாக போகுதுன்னா சாக ரெடி வர வேண்டிய தேவையில்லை, நீங்களே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்து கூட கொடுக்கலாம், ஒரு முஸ்லீம் கூட ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அப்ப அவங்க கொடுக்க முடியுமா, நம்ம ஏன் கொடுக்க முடியாது? இந்த வார்த்தைகளை மட்டும் அவர்கள் சொல்ல வேண்டும். புரியுதா? தந்தை மகன் தூயாவர், எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்தீங்களா, எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது பார்த்தீங்களா? நம் அனைவரையும் நம்முடைய குழந்தைகள் அந்த தூய ஆவியனுடைய அந்த வரம் வரும் பொழுது கடவுளுடைய பிள்ளையாகவும் திருச்சபையின் பிள்ளையாகவும் அனைத்து திரு அடையாளங்களையும் பெறக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிடுகிறோம். பெரிய பாவங்களை செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட போறோம், ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடும், தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் உன்னை எல்லா பாவங்களில் இருந்து விடுவிக்கிறேன் என்று குருவானவர் சொல்லும் பொழுது என்ன நடக்குது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அப்படித்தானே? அதனால இன்றைய அருமையான நாடுல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வந்ததுல இருந்து நீங்க சால்வை போட்டீங்க, 2 சந்தன மாலை போட்டீங்க, வழிநடுக அந்த வேட்டியெல்லாம் விரிச்சு உங்களை கொண்டு வந்தீங்க. ஆண்களும் பெண்களும் கடியல் அடிக்கிறதை இங்கே தான் பார்த்தேன். அடுத்தனா ஆண்கள் ஒரு புறம் கடியல் அடிக்க, நீங்க தான் கடியல் அடிக்குமானா நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று பெண்களும் அவர்கள் அருமையாக அடித்தார்கள். அப்ப இவங்க அடிச்சா இவங்களே பார்த்துருவாரு சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து அடிச்சாங்க. அப்போ அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த குரு அறைக்கு முன்னால வந்து அந்த பவனியை நிறுத்தி அதன் பிறகு ஜெபம் சபித்து அருமையாக அந்த குரு இல்லத்தை யாருக்கு அர்ப்பணித்தீர்கள்? ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்கள். இப்பொழுது திருப்பலி நாளை வைத்துகிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அனைத்து நலன்களாலும் நிரப்ப வேண்டும். உங்கள் தொழில்களையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் அவரே முன்னிட்டு ஆசீர்வதித்து சண்டை நீங்கி, வெறுப்பு நீங்கி, கஷ்டம் நீங்கி, மகிழ்ச்சியோடு கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று மூவர் கடவுளை இறைஞ்சுகிறேன். இறைவன் எல்லோரும் வாழ்த்து தருவாராக. நாம் கேட்பதற்கு முன்னாலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் கேட்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைப்போம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறீர்களே கடவுளின் மக்கள், அன்பு இறைவா, தூவிய ஆவியார் வருகையால் தோன்றி வளர்ந்து அதே ஆவியானவரால் இன்றளவும் இயக்கப்படுகின்ற திரு அவை எவ்வித சிக்கலுமின்றி தொடர்ந்து வழிநடை பெறவும் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் ஆவியானவரின் அருள் கொடைகளை பெற்று மக்களை வழிநடைபெறச் செய்ய வேண்டும்
வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியின் துணையால் உடலின் செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அன்பு இறைவா, இந்த உலகில் பணம், பதவி, சிற்றின்பம் போன்றவற்றில் இன்பங்களை தேடி அருள் வாழ்வில் நாட்டமின்றி வாழும் மக்கள் மீது உமது புதுப்பிக்கும் ஆவியை பொழிந்து விண்ணக வாழ்வை நாடி தேடும் மனதை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். அன்பு இறைவா, இளைஞர் இளம்பெண்கள் மீது தூய ஆவியானவரை பொழிந்து அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் தம் வாழ்வின் பாதைகளில் சரியானவற்றை தெரிந்து நேரிய வழியில் நடக்கவும் தூய ஆவியின் வரங்களை தந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். அன்பின் இறைவா, நாங்கள் செய்யும் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து தொழிலில் பாதுகாப்பையும் நல்லதொரு மீன்வளம் கொடுத்து எங்கள் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பங்கில் உள்ள அன்பிய குடும்பங்கள், அனைத்து பக்த சபை உறுப்பினர்கள் மற்றும் பங்கு இறைமக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து தூய ஆவியாராம் துணையாளர் எங்களுக்கு நல்ல கனிகளால் வரங்களால் நிரப்பி பங்கு பணிகளில் எப்போதும் ஒற்றுமையோடும் அன்போடும் பங்கு தந்தையோடு இணைந்து ஒரே குடும்பமாக செயல்பட நல்ல உடல் உள்ள நலன் வழங்கிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறிய அன்பு தெய்வமே, எம் பங்கில் உள்ள குடும்பங்களில் நீண்ட காலமாக தடைப்பட்டு வரும் திருமண நிகழ்வுகள் நடைபெறவும், குழந்தையின்றி ஏங்கி தவிப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும், கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆழத்தில் இருந்து தாங்கள் எழுப்பிய குரலை இறைவா பெற்றருளும். வெள்ளப்பட்டி மக்களை நீர் ஆசிர்வதியும், பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் ஆசிர்வதியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முழுவதும் தருகின்ற திருவுடலா
ஏற்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரு கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதா உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையகில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மையான தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாக. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் எமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேலதி ஸ்டீபன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு ஒரே கடவுளாகவும் 3 ஆட்களாகவும் உம்மை நாங்கள் வழிபடுகின்றோம். தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவியார் கடவுள். இவர்களுடைய பராமரிப்பில் நீர் எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துன்பங்களிலிருந்தும் சோகங்களிலிருந்தும் விடுதலை தாரும். நாங்கள் சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்று துயரங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் எடுக்கும் போரிலே உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு துணை நிற்பதாக. இவ்வாறு இயேசுவினுடைய திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் முழுமையான மீட்பை அடையும் வரை அவருடைய லட்சியங்களை நாங்கள் வாழ்வில் கடைபிடிக்க அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரிடம் அறிவித்து மகிழ்வோம். செம்மணியே எம்மை விரங்க
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைக்கப்பட்டதாக. எங்களுக்கு உடன் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்வின்படி தொடரட்டும். அன்று மக்களை அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இது நம்முடைய நேரம். இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு நமக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூட நாம் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கிறோம். இந்த நாளில் முதலில் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் இந்த நாள் சிறப்பாக அமைய அனைத்து வகையான ஏற்பாடுகளை நாம் செய்யும் பொழுது எதுவும் தங்கு தடையில்லாமல் இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே நாம் எடுத்த பங்கு தந்த இடத்திற்காக எடுத்த பணிகளுக்கு இறைவன் உறுதுணையாக இருந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்நாள் வரை பாதுகாத்திருக்கிறார். ஆகவே இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலில் தூய நல்ல ஆலோசனை மாதாவுக்கும் அதிசய கடல் மாதாவுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய ஆயர் அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களை புதிய பங்கு தந்தை இல்லம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அணுகிய பொழுது கன்சல்ட்டுக்கு என்னை அழைத்தார்கள். அங்கு நான் சென்றேன். பல்வேறு விதமான கேள்விகளை ஒவ்வொரு அருத்தந்தைகளும் முன்வைத்தார்கள். அப்பொழுது சிறிது நேர பேச்சுக்கு பிறகு ஆயர் அவர்கள் என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறினார். நான் உங்களுடைய புதிய பங்கு தந்தை இல்லம் கட்டுவதற்கு பச்சை கொடி காண்பிக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய வேலைகளை தைரியமாக ஆரம்பியுங்கள் என்று கூறினார். முதல் பங்கு தந்தையாக அதுவும் முதலாக பொறுப்படுத்திருக்கிறேன். ஆயர் என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே ஆயர் அவர்கள் அன்று ஊட்டிய அந்த தைரியம், அதன் பிறகு நான் எந்த பங்குக்கு திருப்பலிக்கு சென்றாலும் ஆயர் அவர்கள் என்னிடம் கேட்கின்ற கேள்வி, பங்கு தந்தை இல்லம் எப்படி கட்டி கொண்டிருக்கிறீர்கள், பணி எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன் கடந்த 1ஆம் தேதி நான் கருவேகுளத்திற்கு கொடியேற்றத்திற்கு சென்றிருந்தேன். ஆயர் அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். ஆயர் அவர்கள் என்னை பார்த்து கூறினார்கள், இன்னும் 4 நாட்களில் உங்களுடைய பங்குக்கு நான் வர வேண்டும், தயார் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆகவே எப்பொழுதுமே நம்முடைய பங்குக்கு வர வேண்டும், பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன போன்ற பல்வேறு விதமான கேள்விகளையும் உற்சாகத்தையும் நமக்கு ஊட்டிக் கொண்டிருந்தார். அந்த உற்சாகத்தின் பயனாக நாம் இந்த பங்கு தந்தை இல்லத்தை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஊர் நிர்வாகிகளை பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள்.
அடுத்ததாக நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அவர்கள் பேரருள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு அவர் புதியவர் அல்ல, சிறு வயதிலிருந்தே நம்முடைய பங்கிற்கு வந்தவர்கள் என்று பேசும்போது சொல்லுவார்கள், நான் ஆழ்துபாயாக இருக்கும் பொழுது உங்களுடைய பங்கில் திருப்பலிக்கு வருவேன், குதிரை வண்டியில் வருவேன், மாட்டு வண்டியில் வருவேன், மிதி வண்டியில் வருவேன் என்று மிகவும் பிரபலமாக மகிழ்ச்சி நிறைந்த விளக்கோடு கூறுவார். என்றால் அப்பொழுதிருந்தே நம்முடைய மக்கள் யார் வந்தாலும் அவர்களை புன்முறுவலோடு வரவேற்பார்கள். அதையும் நமக்கு சுட்டி காண்பிப்பார். ஆகவே நானும் தந்தையவர்களை மாறும் புதிய பங்கு தந்தை எல்லாம் கெட்ட இருக்கிறேன் என்று கூறியவுடன் அதற்கான முயற்சிகளை மேற்கொள், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று கூறினார்கள். இந்நாள் வரை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எந்த சந்தேகம் என்றாலும் நான் தந்தையவர்களை அணுகும் பொழுது அதற்கான விளக்கங்களை மிக தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுவார்கள். இன்றைய நாளில் அழைத்தவுடன் வந்து மிகவும் சிறப்பாக இறைவனின் ஆசிரை நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை அவர்கள் பேரருள் தந்தை சகாயம் அவர்கள் தந்தை, அதோடு இல்லாமல் நம்முடைய பங்கு தந்தை எல்லாம் அடிக்கல் நாட்டு விழாவை அருள் தந்தை பேரருள் தந்தை சகாயம் அவர்கள் தான் நாட்டினார்கள். அனைவருக்கும் தெரியும். நம்முடைய திருவிழாவின் பொழுது வந்து நமக்கு அடிக்கல் நாட்டினார்கள். அவர்கள் அடிக்கல் நாட்டிய அந்த செங்கலில் இவ்வளவு பெரிய கட்டடம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே நன்றியோடு அவரை நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நம்முடைய பொருளாளர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கடவுளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள், இரு பெரும் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பங்கின் முதல் பங்கு தந்தை அருட்தந்தை அமல்தாஸ் அவர்களும் நம்முடைய பங்கில் எனக்கு முன்பாக இருந்த அருட்தந்தை சுசேகஜா அவர்களும் வந்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் தந்தை அவர்களை அமல்தாஸ் அவர்களை அலைபேசியில் அழைத்தவுடன் அவர் கூறினார்கள், நீங்கள் அனுப்பிய அழைப்புதல் எனக்கு கிடைத்துவிட்டது, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார்கள். அப்போதே புரிந்து கொண்டேன், அவர் இருந்து ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்னும் நம்முடைய பங்கின் மீது அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், ஜபம் செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக தொடர்ந்து இறைவனம் மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக கூறினார், பங்கு தந்தை இல்லம் அமைந்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று கூறினார். அத்தகைய தந்தையை கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று கூறினோம். உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை, இருந்தாலும் நான் நிச்சயமாக வருவேன் என்று கூறி இன்றைய நாளில் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஆகவே அருட்தந்தை அவர்களுக்கு ஏற்கனவே நம்முடைய பங்கிலிருந்து நாம் சென்றிருந்தோம். 50வது ஆண்டு குருத்துவ அருள்பொழி விழாவை கொண்டாடினார்கள். அதன் பிறகு நம்முடைய பங்கிற்கு இப்பொழுதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கரை சமூகத்தின் சார்பாக 50வது ஆண்டு ஜூபிலி வாழ்த்துக்களையும் இப்பொழுது வந்ததற்கு நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பங்குடைய முன்னாள் பங்கு தந்தை ஏஎஸ் ராஜா அவர்கள், அருட்தந்தை அவர்களை எனக்கு முன்பாக இருந்ததால் என்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் தந்தையை அணுகுவேன். தந்தை அவர்களும் அதற்கான தெளிவான பதில்களை கூறுவார். நான் பங்கு தந்தை எல்லாம் கட்டப் போகிறேன் என்பதை முதலாக தந்தையிடம் கூறினேன். தந்தை அவர்கள் வாழ்த்துக்கள், முயற்சி மேற்கோள், நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று கூறினார்கள். தந்தையுடைய ஆசிமொழி, நம்முடைய புதிய பங்கு தந்தை இல்லத்தை கட்டியிருக்கிறோம். தந்தை அவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆகவே இன்றைய நாளில் வந்திருக்கிறார்கள். இறைவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருட்தந்தை ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், தென்மண்டல பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அவர்கள், எனக்கு அண்ணன் போன்றவர்கள். என்ன ஒரு உதவி ஏற்பட்டாலும், என்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் தந்தை அவர்களை அணுகுவேன். அவர்கள் எனக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான அறிவுரைகளை கூறுவார். நம்முடைய மண்ணிற்கு சொந்தக்காரர். ஆகவே அருட்தந்தை ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அறிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக அருட்தந்தை ஜஸ்டின் அவர்கள், மலையகுலத்தினுடைய பங்கு தந்தை, என்னுடைய மண்ணின் மைந்தர், என்னுடைய சொந்த ஊரான சபரபுரத்தின் மண்ணின் மைந்தர். எப்பொழுது உதவி கேட்டால்
கேட்டாலும் அவராகவே அலைபேசியில் அழைத்து இவ்வாறு செய் அவ்வாறு செய் என்று எனக்கு பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று அனைத்து நிகழ்வுகளையும் எனக்கு தொகுத்து வழங்கியவரும் அவர்தான். ஆகவே தந்தை ஜஸ்டின் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருட்தந்தை கிங்சன் அவர்கள் நெடுங்குளத்தின் பங்கு தந்தையாக இருக்கிறார். அவரும் என்னுடைய மண்ணின் மைந்தர். ஏதாவது சந்தேகம் வந்தால் அவரிடம் நாம் கேட்பேன். அவருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருட்தந்தை சேவியர் ராஜா அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர், நெருங்கிய நண்பர், திருச்சி குருமடத்தில் MTH படிப்பை முடித்திருக்கிறார். இன்றைய நாளில் நான் அழைத்தவுடன் அழைப்பை ஏற்று நெடுங்குளத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார். மத்தியில் திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறார். இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கிறார். ஆகவே அருட்தந்தை சேவியர் ராஜா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய ஆயருடைய செயலர் தந்தை அருட்தந்தை ரினோ அவர்கள் ஆயரவர்களை சந்திக்க வேண்டும் என்ற அழைப்பு அழைக்கும் போதெல்லாம் புன்முறுவலோடு இத்தனை மணிக்கு வாருங்கள், ஆயரவர்களை சந்திக்கலாம் என்று கூறி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தந்தைவர்களுக்கும் நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோதிமணி அவர்கள் நம்முடைய ஒரே மண்ணின் மைந்தர், அனைத்து நிகழ்வுகளிலும் முதல் மனிதராக இருந்து நமக்கு உதவி செய்பவர். தம்பி, இவ்வாறாக நம்முடைய பங்கு தந்தையிலும் கட்டுகிறோம், நீ வர வேண்டும் என்று நான் செய்தியை குறிப்பிட்டவுடன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இருக்கும், இருந்தாலும் நான் வருகிறேன் என்று கூறினார். நம்முடைய பங்கில் நடந்த அனைத்து முக்கியமான நிகழ்வுகளுக்கும் வந்திருக்கிறார். அது நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. இன்றைய நாளில் வந்திருந்தார். ஆகவே அருட்தந்தை ஜோதிமணி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் கரவொலியையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருட்தந்தையர்கள் வின்சென்ட், லாரன்ஸ், நெல்சன் போன்றவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் நேரமின்மையால் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆகவே நம் மீது கொண்ட அன்பினால், பாசத்தினால் இல்லம் திறக்கும் பொழுது வந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் திருப்பி நிறைவேற்ற வேண்டும் சென்று விட்டார்கள். ஆகவே அந்த அருட்தந்தையர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அந்த மக்களை நம்முடைய இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற பல மனிதர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நம்முடைய பங்கு நிகழ்வில் கூறியிருந்தேன். அக்டோபர் மாதம் போன ஆண்டு திருவிழாவில் அடுத்த அக்டோபர் மாதம் திருவிழா வரும் பொழுது நம்முடைய ஊரில் 2 முக்கியமான நிகழ்வுகளை நாம் நிகழ்த்த வேண்டும், நிறைவு பெற செய்ய வேண்டும் என்று கூறினேன். அந்த 2 நிகழ்வுகள், ஒன்று நம்முடைய புதிய பங்கு தந்தை இல்லம், இரண்டாவதாக நம்முடைய கடல் மாதா ஆலயத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணி. இந்த 2 பணிகளில் ஒரு பணியை நாம் நிறைவாக முடித்துவிட்டோம். அடுத்த பணியும் பாதிக்கு மேல் முடிந்துவிட்டது. இன்னும் 2 ஆண்டுகளில் முடித்து விடுவோம், 2 மாதத்தில் முடித்து விடுவோம். ஆகவே அனைவருமே ஒத்துழைப்பு தந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்து இறைவனின் ஆசீரை பெற்று தந்தவர்கள் டீக்கன் சேசு அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அந்த மக்களை நம்முடைய புதிய பங்கு தந்தை இல்லத்தை வடிவமைத்து தந்தவர்கள் திரு வினோத் அவர்கள், இன்ஜினியர். அனைத்து நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நுணுக்கங்களாக அவர் செய்து கொண்டிருந்தார். இப்படி வைத்தால் நன்றாக இருக்கும், இதை இங்கு வைக்கும் என்று ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை ஒவ்வொரு நிகழ்வையும் கலை நயத்தோடு செய்தவர், பொறுமையோடு செய்தவர். அனைத்து நிகழ்வுகளும் இவ்வாறு அனைவருமே பங்கு தந்தை இல்லம் அருமையாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள். அனைத்திற்குமே சொந்தக்காரராக இருப்பவர் இந்த இல்லத்தை கட்டித்தந்த இன்ஜினியர் வினோத் அவர்கள். வினோத் அவர்களை அழைக்கின்றோம். நம்முடைய ஆயர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள். பொன்னாடை அனுபவித்து அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. நம்முடைய நன்றிகள், நம்முடைய ஆலை உபதேசியருக்கு நம்முடைய நன்றிகள். நம்முடைய பாடகர் குழுவினர் பயிற்சி எடுத்து நம்ம அழகாக பாடியிருக்கிறார்கள். பாடகர் குழுவினருக்கு நன்றிகள். அனைத்து பக்த சபைகள், சூசேபர் சபையினர் ஆயர் வருகையின் பொழுது
அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். திருக்குடும்ப சபையினர் ஆலயத்தையும் புதிய பொங்குத்த நிலையத்தையும் சுத்தம் செய்தார்கள். அமலோபாத இளம்பெண்கள் சபையினர் அழகான ஜோடனைகளை 2 இடங்களையும் செய்திருக்கிறார்கள். ஞானப்பிரகாசியார் சபையினர் களியில் அடித்திருக்கிறார்கள். இன்னுமாக அனைத்து அன்பியங்களையும் இணைந்து திருப்பலியை சிறப்பித்திருக்கிறீர்கள். ஆகவே அனைவருக்கும் பாராட்டுகள். குறிப்பாக இந்த களியல் நடனத்தை ஒருங்கிணைப்பு செய்த திருமதி பிரான்சிஸ் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள். ஆகவே அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். சார்பாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. அன்பு மக்களை, நம்முடைய கிளை பங்கான துப்பாஸ்பட்டியின் சார்பாக துப்பாஸ்பட்டி பிரதிநிதிகள் நம்முடைய ஆயவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய முதன்மை குரு அவர்களுக்கு துப்பாஸ்பட்டியின் சார்பாக பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள். அந்த மக்களை இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய அங்கியங்கள் பக்திய சபைகள் சார்பாக கல்வி நீதி வைத்திருப்பவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மக்களே, அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். இந்த நொடி பொழுது வரை உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் மக்கள் நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று பல மாதங்களாக நாம் திட்டமிட்டோம். கடவுளின் ஆசீர்வாதத்திற்காக வேண்டினோம். நீங்கள் வேண்டினீர்கள், மன்றாடினீர்கள். கடவுளின் ஆசீர்வாதம் இந்த நாளின் நிறைவு முழுமையாக இருந்திருக்கிறது. ஆகவே பங்கு இறை மக்கள் அனைவருக்குமே என்னுடைய சார்பாக நன்றி, நம்முடைய அனைத்து குருக்களின் சார்பாக கரவொலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். நம்முடைய பங்கு இறை சமூகம் இன்னும் அதிகமான வளர்ச்சி பாதையில் செல்லும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்து நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, அனைத்து நற்பண்புகளுக்கும் தாய் நற்பண்பு என்று சொல்லப்படுவது நன்றி உணர்வு. நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த 1 ஆண்டு காலத்தில் பல முயற்சிகள் எடுத்தார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்முடைய ஒத்துழைப்பு என்பது மிகச் சிறப்பாக இருந்தது. தந்தை அவர்கள் அதை நினைவு கூர்ந்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்தார்கள். யாரையும் விட்டுவிடவில்லை. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே நன்றியை தெரிவித்தார்கள். இப்போது தந்தை அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியினை தெரிவிக்கின்ற நேரம். தந்தை அவர்களுக்கு ஊரின் சார்பாக இப்போது நாம் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். ஒவ்வொரு சூழலிலும் நம்மோடு உடனிருந்து பயணித்தார்கள், நமக்காக ஜெபித்தார்கள், பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊர் மக்கள், ஊர் நிர்வாகம், அனைத்து பக்த சபைகள், அன்பியங்கள் சார்பாக பலத்த கரகோஷம் எழுப்பி அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். இப்போது அந்த நன்றி அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவியாக இருந்தாலும் பெரிய முழுகிற ஒரு திறமை படைத்தவர்கள். சிட்டுக்குருவி சின்ன கொடுத்தாலும் கட்டணும். அது நம்ம சாமி சிறியவராக இருந்தாலும் பெரிய கூடுதலாக பெரிய காரியங்கள் நான் சொல்லி வாழ்த்துகிறேன். ரொம்ப அருமையான ஒரு குரு இல்லத்தை அமைத்திருக்கின்றார்கள்.
இது வந்தவுடனே ஒரு எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் உருவாக்குகின்ற ஒரு கட்டிடம். அதை அமைத்ததற்கு மூல காரணமாக இருந்த அவர்களுக்கு இயேசுவின் இருதய படமானது இந்த இல்லத்திலே இருக்கும் என்றால் அதிகமாக இருக்கும் சொல்லி இதை அன்பளிப்பாக வைத்து மன நிறைவோடு தந்தைக்கு அளித்த அனைத்து நன்றி செலுத்துகின்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் உயிருக்கு பால் அப்படின்லாம் பாடுவாங்க. அந்த அமுதமான தமிழ் இருக்கிறது இல்லையா, அதை பாட்டோடு பாடினா எப்படி இருக்கும், அது இன்னும் இசையாக இருக்கும் இல்லையா. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா. அப்படி நீங்கள் பாடினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த பூசையினுடைய உன்னதங்களிலே கடவுளுக்கு இருக்குது இல்லையா, நீங்க பாடுனதில் நான் மயங்கிட்டேன், அதனால நான் பாடுறதை நிறுத்திட்டேன். மிக அருமையாக இருந்தது. அதை எந்த விசரம் என்று எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது கடவுளை பூரித்து போவார் என்று நினைக்கிறேன். அந்த அருமையாக நீங்கள் பாடினீர்கள். அதே போல அந்த பப்ளிக் இது தூயவர் தூயவர், அதே போல இந்த அன்புசை உன்னதங்களில் இல்லை மாரியாயின் மாசற்ற இயேசுவே எங்களுக்காக வேண்டிக்கணும். இதெல்லாம் ரொம்ப அழகாக பாடினீங்க. மொத்தமாக பாடக்கூடியது மிக சிறப்பாக இருந்தது. வானையும் தொலைத்து கொண்டு கடவுள் இருக்கின்ற இடத்தில் சென்று அவரை அப்படியே தாலாட்ட வைத்து விடுகிறது. அந்த மாதிரி மிக அருமையாக பயிர்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர்களுக்கும் நம்முடைய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே வந்தவர்களுக்கு யாரெல்லாம் கையை கழிச்சாங்க அப்படின்னு சொன்னேன், யாரெல்லாம் உங்களுக்கு ஜெபம் செய்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அறைவீட்டுக்கு போக விடாமல் 4 பேர் டான்ஸ் போட்டாங்க பார்த்தீங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உள்ளுக்குள் போன உடனே கூட்டம் வந்து நிறைந்து விட்டது. காற்று புகவில்லையோ அப்படின்னு ஏசி வாங்கி தர்றதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சாமியார் சொன்னார். சாமியாருக்கு ஏசி குழு மெஷின் வாங்கி கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுத்துருங்க. தந்தை அவர்கள் தமிழ் அழகாக பேசினார்கள், மிக அருமையாக உச்சரித்தார்கள், எல்லாரையும் வானடாக புகழ்ந்தார்கள். இதயத்தில் இருந்து அப்பொழுக்கற்ற குறைபாடற்ற அந்த மொழியிலே உங்களை புகழ்ந்ததை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வயது முதிர்ந்தோரும் இளையோரும் எல்லாருமே மிக அருமையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. வினித்ராஜ் அவர்கள் ஒரு செயல் வீரர் என்று சொல்லுவேன். தந்தை அவர்கள் சொன்னார்கள், புரட்சியையும் வளர்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஊட்டியிருக்கிறார் இந்த ஒரு ஆண்டில். அந்த புதுமைகளை செய்வது மிக மிக அரிது. ஒரு எளிய குருவாக இருந்து ஒன்றும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால், நம்பிக்கையையும் தாண்டி செய்யக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் ஒவ்வொருவரையும் அணுகி அவரவர்களுடைய அந்த ஆறுதலையும் அல்லது ஆலோசனையையும் கேட்டு, அதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதனை பெரியவனாக ஆக்குவது எது, ஒரு மனிதனை தலைவனாக மாற்றுவது எது? பெரியவர்களிடமிருந்து ஞானிகளிடமிருந்து அறிவை பெற்று அதை தனதாக மாற்றி அதை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நன்மைக்காக செலவிடுவார். அதுதான் அவர் செய்திருக்கிறார். இந்த ஒரு வருடத்திலையும் இந்த நாட்களில் நம்முடைய வீழ்ச்சி தந்தை அவர்களையும் பொருளாளர் தந்தை அவர்களையும் தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அருமையான ஒரு குரு இல்லத்தை இங்கே அழைப்பதற்காக எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை வினித்ராஜா அவர்கள் செயல் வீரர் என்று சொன்னேன். ஒரு ஆன்மீக குரு, மக்களை நேசிக்கிறவர், மக்களோடு மக்களாக மாறிவிட்டவர், இந்த மண்ணை நேசிக்கிறவர். அதனால 5 வருஷத்துல இவர் போயிட்டா நீங்கள்லாம் அழுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் மிக அருமையானவர், அன்பானவர், சூதுவாது இல்லாதவர், கள்ளம் கபடமற்றவர். அவருக்கு இந்த மறை மாவட்டத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து வாழ்க்கையின் வணக்கத்தையும் தெரிவித்துக்
ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான். கடவுள் கடைசி நாளில் வட்டியோடு முதலோடு அவனுக்கு கொடுப்பார். அதை தான் நீங்க செய்தீங்க. ஏழை மாணவருடைய கல்வி நிதிக்காக உங்களிடம் இருப்பதையும் இல்லாததையும் கொடுத்தீங்க. நல்ல மனசோடு கொடுத்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நல்ல மனசை ஆசீர்வதிப்பார். ஒரு பிளான், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் முடிந்து விட்டது. இனி அன்னையை அழகுபடுத்த வேண்டும். அவருக்கு நல்ல அந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் எழுப்பி அவருக்கு அழகுபடுத்த வேண்டும். அந்த பணியையும் செய்ய நம்முடைய பங்கு தந்தை மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த ஒத்துழைப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த பங்கு தந்தையோடு ஒத்துழைத்து மிக சிறப்பாக செய்யும் பொழுது அந்த பங்கின் வளர்ச்சி மிக அருமையானதாக இருக்கும். எல்லாரும் கல்வி கற்க வேண்டும். இனிமேல் கல்வி கற்று உயர வேண்டும். நல்ல நிலையை அடைய வேண்டும். வறுமை போக வேண்டும். ஒற்றுமையாக வாழ வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற சிக்கல்களை இந்த திருப்பலியில கொண்டு வந்து போட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு வளரும் பொழுது வெள்ளைப்பட்டி அல்ல, அது வானுலக பெட்டியாக மாறிவிடும். அதனால சொர்க்கத்தை இந்த உலகத்தில் வருகிறவர்கள் பார்க்க வேண்டும். அதற்குரிய எல்லா செயல்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களை வாழ்த்தி இறுதி ஆசிரியர் கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நல்ல ஆலோசனையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே.